வார்த்தையும் நடத்துகிறவர்களுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று, நடத்துகிறவர்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது லீடர்ஸ். அதாவது பாஸ்டர்ஸ் இல்ல, சர்வன்ட்ஸ் கிடையாது. உங்களை நடத்துகிறவர்கள் ஒவ்வொருவரை ஆண்டவருடைய பார்வையில் ஒவ்வொருவர் நடத்தி இருக்கலாம். வேதம் வசனம் அறியாதவர்களை நடத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை என்னை இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வந்ததற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரை வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள், இதுதான் ஃபர்ஸ்ட். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக, இரண்டாவது காரியம் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால், மூன்றாவது காரியம் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இது நான்காம் காரியம். மூன்றாம் காரியத்தை குறித்து ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. ஆங்கிலத்தில் இதை எடுத்து படிக்கிற நேரத்தில் அழகாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். Have confidence in your leaders. உங்களை நடத்துறவர்களுக்கு மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இவர்கள் என்னை நல்ல பாதையில் நடத்துவார்கள். கப்பல்ல போறோம், ஒரு பைலட் ஓட்டுறாரு. பஸ்ல போறோம், ஒரு டிரைவர் ஓட்டுறாரு. இவர்கள் என்னை நல்ல பாதைக்கு என்னை கொண்டு போவார்கள் என்று சொல்லி உனக்குள்ளாய் நம்பிக்கை இருக்கணும். வார்த்தை சொல்லுகிறது, have confidence in your leaders and submit to their authority. அவர்களிடத்தில் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தாரிட்டி என்பது அதிகாரம். உன்னை நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவது நம் தலைமையில் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சபையிலே ஊழியங்கள் பலவிதம். சுவிசேஷ ஊழியங்கள், நான் சுவிசேஷம் செய்கிறவனுக்கு கீழ்ப்படிய வேண்டாம். சபை கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். மூப்பர்கள் இருக்கிறார்கள், நான் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? எஸ், நான் ஒபே பண்ணிதான் இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய சனமே சண்டே கிளாஸ் தானே எடுக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு நான் கீழ்ப்படியணுமா? சின்ன பிள்ளைகள் கீழ்ப்படிந்தாக வேண்டும். இவர்கள் யூத் தானே எடுக்கிறாங்க, இவர்களுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமா? அவர்களிடத்திலும் அதிகாரம் இருக்கிறது. நீ கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். சபைக்கென்று ஆண்டவர் நியமங்களை கொடுத்திருக்கிறார். சபைக்கான சட்ட திட்டங்கள் இருக்கிறது. சபை இஷ்ட பிரகாரம் எப்படி என்றால் நடத்தலாம் என்பது சபை அல்ல. அன்பு தேவனுடைய சனமே, அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான் சபை. வேதம் அழகாக சொல்லுகிறது, because they keep watch over you. அவங்க உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீ என்ன செய்யற, எப்படி ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளை எப்படி வளர்கிறது என்று பார்க்கிறார்களோ, ஆவிக்குரிய தாய் தகப்பனாம் ஊழியக்காரர்கள் சபையை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகளை, இளம் வாலிபர்களை பார்க்கிறதான அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள், மூப்பர்கள் இருப்பார்கள். அவர்கள் சபை எப்படி நடக்கிறது, சபையில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, who must give an account. உனக்காக அவங்க அந்த அக்கௌண்டபிலிட்டியா இருக்கிறாங்க. ஆண்டவரிடத்தில் அவர்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது கான்டாக்ட் சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அப்போ நான் இளம் வாலிபனா இருந்து நான் குடும்பஸ்தனாய் மாறுகிறதான நேரத்தில் நான் எனக்கான நல்ல நன்மை வர வேண்டும் என்றால் இவர்கள் எனக்காய் வேண்டுதல் செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுதுதான் நன்மையான ஈவை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வாலிபம் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு என்னங்க தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். நோ, உன்னை நடத்துகிறவர்கள் உன் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். எதுக்கு பேசாத, அவங்க சொல்றத கேளு. அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது, do this so that their work will be with a joy. நீ இதை செய்துவா, அவங்க சந்தோஷத்தோடு செய்வாங்க. இதை நீ செய்யவில்லை என்றால் no benefit to you. உனக்கு ஒரு நன்மையே இல்லை. சபைக்கு வருவ, வசனம் படினா அவங்க சொல்லுவாங்க, நான் ஏன் படிக்க வேண்டும்? படிக்காத. ஒரு வாலிபம் கடந்து போகிற நேரத்தில் தெரு தெருவா ஃபைல் எடுத்து அலைவ பார்த்தியா? எனக்கு உபதேசம் பண்ணினவர்களை சொல்லை நான் கேளாமலும் ஆண்டவர் அன்றைக்கு நினைப்பூட்டுகிற காலங்கள் வருவதற்கு முன்பாக நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்க ஆண்டவர் இடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய சனமே, இந்த நடத்துகிறவர்கள், என்ன லீட் பண்ணுகிறவர்கள் யாரு? வீட்டுல எங்க அப்பா அம்மா,
சபையில ஆவிக்குரிய தாய் தகப்பன். பள்ளிக்கு போகிறேன் என்றால் அங்கே ஆசிரியர்கள். என் வேலை ஸ்தலத்துக்கு போகிறேன் என்றால் அங்கே ஆளுகிறதான அதிகாரிகள். இவர்களுக்கு நான் கீழ்ப்பட்டவனாய் இருக்க வேண்டும். இன்டர்வியூ எடுக்கிற நேரத்துல உங்களுக்கு இவ்வளவுதாங்க சம்பளம், நான் செஞ்சிருவேன். ஆனா உனக்கு பிறகாக ஒரு வர்றாங்கன்னா அவர்களுக்கு அதிக சம்பளம் கொடுத்தா ஏன் அவங்களுக்கு சம்பளம் கொடு? தட் இஸ் நன் ஆஃப் யுவர் கன்சர்ன். நீ கேள்வி கேட்கிற அதிகாரத்தில் நீ இல்லை. உனக்கான தகுதிகளை, உனக்கான காரியங்களை நீ மேம்படுத்தி கொண்டது. ஒரு நாட்களில் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல அதிகாரியாக்குவாரு. இன்றைக்கு உயரத்தில் இருக்கிற அநேகரை கேட்டுப்பா. அவர்கள் அடைந்த அவமானங்கள், அவர்கள் அடைந்ததான பாடுகள், அதை தெரிஞ்சனா அந்த இடத்திற்கு வருவதற்கு நீ ஆசைப்படப்பட மாட்ட. அன்பு தேவனுடைய சனமே, இன்றைக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், யூத் எடுக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களை விசாரிப்பதற்காக கர்த்தரால் கொடுக்கப்பட்ட மூப்பர்களாக இருக்கட்டும், சொல்லுகிற காரியத்திற்கு சபை கீழ்ப்படிந்திருக்கும் என்றால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எடுத்தவர்கள் வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து. அன்பு தேவனுடைய சனமே, இங்க கார்ட்டூன் கதையும் கட்டுக்கதைகளையும் சண்டே கிளாஸ்ல, யூத்லயோ, சபையிலோ யார் உனக்கு சொல்லுவதில்லை. அழகான நீதிமொழிகள், அழகான சாட்சிகள். சபை முடிந்த உடனே பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் வீட்டுல வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வராங்க. அழகாக சின்ன சின்ன கதைகள். அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? உனக்காய், உன் ஆத்துமாவிற்காய் அவர்கள் செய்ய வேண்டும் என்று வேத வசனத்தை உமக்கு சுமந்து வருகிறவர்கள். நான் ஊழியக்காரர்களை குறித்து பேசவில்லை. வேதம் அங்கே சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள். அன்பு தேவனுடைய சனமே, அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்க நினைக்கலாம். நினைக்கிறியா? இல்ல அங்க உட்கார்ந்து இருக்கும் போது நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தருடைய சமூகத்துல தாழ்மைப்படு. அப்பதான் மேல படிக்க போக முடியும். அந்த கான்டாக்ட் சர்டிபிகேட்டை உன் சண்டே கிளாஸ் டீச்சர் கொடுக்கணும் சபைக்கு. உன் யூத்ல இருக்கிற டீச்சர் உனக்கு குறித்ததான சாட்சி கொடுக்கணும். உலகத்தின் சாட்சிகளை ஆண்டவர் கேட்கிற தேவன் அல்ல. உன்னை உயர்த்த வேண்டும் என்றால், அடுத்த படிக்கு உன்னை ஆண்டவர் கொண்டு போக வேண்டும் என்றால், அன்பு தேவனுடைய சனமே, உன் கான்டாக்ட் சர்டிபிகேட் சபையில் எப்படி இருக்கிறது, அதை வைத்து தான் பரலோகம் உனக்கு சாட்சி கொடுக்கும். வாலிபனே, உன் கண்ணின் காட்சியில நீ நட. இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவான். அந்த நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துகிற நேரத்துல, என் அன்பு வாலிபனே, வாலிப மகளே, நீ என்ன சொல்ல போகிறாய்? அங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களுக்கு டீச்சர்ஸா கொடுத்திருக்கிறோம், உங்களுக்கு மூப்பர்களை கொடுத்திருக்கிறோம் என்றால் ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. அனுபவம் உண்டு. பிள்ளைகள் இதை செய்து முடிப்பார்கள் என்கிற நம்பிக்கைகள் உண்டு. எனது எதிர்காலத்தை என் பிள்ளைகளிடத்தில் நான் கொடுத்து வைத்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய சனமே, அவர்கள் முடிவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய சனமே, இன்றைக்கு சபை கொஞ்சமா இருக்கலாம். சபை நிரம்புகிறதான நேரத்தில் இந்த கொஞ்சத்தை அநேகராய் மாற்றுவது இவர்கள் தலைமையில் விழுந்த கடமை. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சபை வளர்கிறது என்றால் அது எதிர்காலத்தை நம்பிதான் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே உலாவிக் கொண்டிருக்கிற எதிர்காலங்கள் உண்டு. அதை நடத்துகிற பிள்ளைகளுக்கு நீ செவி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அவங்க எனக்கு யூத் எடுக்கலங்க, அவங்க எனக்கு சண்டே கிளாஸ் டீச்சர் இல்லை. உன்னிலும் வயது அதிகமாக இருப்பார்கள் என்றால் என் சபையின் பிள்ளைகளை எவரும் கண்டிப்பார்கள். எங்க இருந்தாலும் அன்பு தேவனுடைய சனமே, கண்டிப்பு இருக்கிற இடத்துல அங்கே கர்த்தர் நியமங்களை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா. அவங்க நடத்துறவங்கள வார்த்தை நீ கேளுப்பா. அவங்க முடிவை பாரு, தொடக்கத்தை பார்க்காத. அவங்க வாழ்ந்து முடிந்த வாழ்க்கையை பார், அவர்கள் வாழ்க்கையை கைத்த கொடுத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார். நீயும் அவர்களை போல் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், அன்பு தேவனுடைய சனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதான நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் உன் தலைமேல் வந்து பலிக்கும். விசுவாசிக்கிறீங்களா?
வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு 2 பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சான். யார யார சொல்லுங்க பார்ப்போம். யாக்கோபு ஆசீர்வதிச்சான், இன்னொன்னு ஏசாவை ஆசீர்வதித்தான். ஆசீர்வாதங்கள் பலித்ததா இல்லையா? சொல்லுங்க. ஏசா மனம் மாறுதலை தேடியும் அவன் காணாமல் போனான். அன்பு தேவனுடைய சனமே, ரெபெக்காளின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த யாக்கோபிற்கு ஈசாக்கினிடத்தில் அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. தன் இஷ்டத்திற்கு வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஏசாவிற்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. நீ வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறதான காட்டு எருமையா இருக்க போறியா, சபைக்குள் இருக்கிறதான ஆட்டுக்குட்டியா இருக்க போறியா? ஒருவேளை நீ யாக்கோபா இருக்கலாம், ஆண்டவர் அதை மாற்றி விடுவார். ஆனால் வித்து போடுகிற ஏசாவா இருப்பாய் என்ற கர்த்தர் உன்னை கீழே போட்டு மிதிப்பா. மறந்து போக வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை உண்மையானது. எல்லா அங்கீகரிப்புக்கும், சபையில் இருக்கிறதான எல்லா அங்கீகரிப்புக்கும் இவங்களை டீச்சரா வைக்கலாமா, இவர்களை நாம் இந்த இடத்தில் வைக்கலாமா என்று கேட்ட பிற்பாடு அநேக ஆலோசனைகளுக்கு பிறகுதான் உனக்காக நடத்துகிறவர்களை சபை உனக்கு கொடுத்தது. உன்னை நடத்துகிறவர்களை கேள்வி கேட்காத, அது உனக்கு சாபத்தை கொண்டு வரும் என்பதை மறந்து போகாது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிற நடத்துறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஒரு சபையை வச்சிருக்கிற ஊழியக்காரனுக்கும் அப்படிதான், சண்டே கிளாஸ் நடத்துகிற டீச்சருக்கும் அப்படிதான், யூத்தை நடத்துகிற டீச்சருக்கும் இதுதான். ஆண்டவரே என்னோட பேசுறாங்க, ஆண்டவரே அப்படிதான். பிரயாசப்படு. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. பிள்ளைங்கிட்ட இருந்து கத்துக்கோ, அவங்க உனக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க, நிறைய கத்துக்கோ. வேதம் சொல்லுகிறது, இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை இருக்கும் என்றால் உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை பார்க்காது. கர்த்தர் உனக்கு கொடுத்ததான பொறுப்பில் உண்மை உள்ளவனாயிரு, கொஞ்சத்துல இரு. ஆண்டவர் நிறைய கொடுக்கும் போதும் உன்னை தூக்கி வச்சு பேசுவாங்க. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளை நீ எப்படி இருக்கணுமா? முன்னால இருக்கிறவன் சொங்கி மாதிரி உட்கார்ந்தானா, பின்னால அப்புறம் ஏறி நிறுத்திட்டு போவான். முன்னால் நிற்கிறதான நீ, நடத்துகிறதான நீ கட்டளையோடு அதிகாரத்தோடு இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? யாரா இருந்தாலும் சரிங்க, தப்புனா தப்புதான், வந்தா வரட்டும், போனா போட்டும். அன்பு தேவனுடைய சொன்னமே, சபை உன்னை சீர்படுத்துகிற இடம். இங்க சீர்படலைன்னா வாலிப வயசு வரும், அங்க போலீஸ்காரன் சீர்படுத்துவான். நிறைய வாட்டி வழுக்கி விட வேண்டிய நிலைமைகள்லாம் வரும். நான் வழுக்கி விடக்கூடாது என்றால் இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்னை நடத்துகிறவர்களை சத்தத்தை நான் கேட்கிற சாமுவேலாய் இருக்க வேண்டும். கர்த்தாவே சொல்லும், ஆண்டவரே நான் சொல்றேன் நீங்க கேளுங்கன்றதில்லை. நடத்துறவங்களை பார்த்து சொல்லாத, எனக்கு தெரியும் நான் சொல்றத நீ கேளுன்னு சொல்லாத, உனக்கு அதிகாரம் இல்லை. அன்பு தேவனுடைய சொன்னமை, உன் தாய் தகப்பன் சொல்லுவதற்கு அடங்கி நட. ஏன்னா பெற்றவர்களுக்கு தெரியாதா உன்னை எப்படி வளர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து வேலை ஸ்டாப் பண்ணாத, நீ செஞ்சுக்கிட்டே இரு. ஐயோ எனக்கு வலிக்குது, குயவனை பார்த்துருக்கீங்களா? மண்ணை கீழே போட்டு என்ன பண்ணுவான்? ஐயோ வலிக்குமேன்னு சொல்லிட்டு கையில் எடுத்து வச்சு இப்படி பதம் பார்ப்பானா, மிதிப்பான். ஏன் தெரியுமா? அந்த மண்ணு பக்குவப்படணும். இளம் வாலிபர்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைக்கு எப்படி தெரியுமா? இளம் மண்ணு மிதிக்கணும். 5ல் நீ மிதிக்கலன்னா 50ல் என்ன பண்ணாது, வளையாது. பெற்றோர் என்ன பண்ணணும்னா, சபையிலே சில சட்ட திட்டங்களை, சில கண்டிப்புகளை கொடுக்கிற நேரத்தில் பிள்ளைகள் உன்னிடத்தில் வந்து சொல்லுகிற நேரத்தில் அப்படித்தான் சபை இருக்கும் என்று சொல்லு. உன் மகன் உனக்கு ஆறுதல் செய்வான், முதுமை அதை விடாது இருப்பான். இன்னைக்கு உன் சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லிட்டாங்களாப்பா, நான் கேட்கிறேன், வராத. இயேசுவின் நாமத்தில் இருந்து சொல்லுங்க, வராத, விட்டுக்கொடு. கர்த்தர் உன் பிள்ளைகளை நற்கந்தங்களாய் உன் கையில் கொடுப்பான். விசுவாசிக்கிறியா? அதனால நடத்துகிறவர்களுக்கு சொல்றேன், பாஸ்டருக்கு மட்டும் இந்த சிலுவை கிடையாது. பொறுப்புகளை சுமக்கிற உனக்கும் சிலுவைகள் உண்டு. ஆனாலும் நீ வேதம் சொல்லுகிறபடியாக இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. இதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். லூக்கா 9:62.
நான் சொல்லல, நன்றாக கவனிங்க. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர். நடத்துகிறவனே, நடத்துகிறவனே, உனக்கான ஒரு கலப்பையை கொடுத்தாச்சு, நீ உழணும். கலப்பைனா என்ன தெரியுமா? உழவன் கலப்பை மேல காலை சொல் மிதி மிதிப்பான், மண்ணுக்குள்ள போகும். அதுதான் கலப்பை. உன்னை நம்பி கொடுக்கிற மண் இருக்கிறது, உன்னை நம்பி கொடுத்திருக்கிற நிலங்கள் இருக்கிறது, அதுல மிதி. கர்த்தரின் வார்த்தைகளை சொல்லு. அந்த கலப்பை உள்ள போனோம். அடுத்தது முன்பாக இருக்கிற ஆவியானவர் ஓட விடு. அது முன்பாக போகிற நேரத்தில் ஆழமா விழுந்துட்டு போகும், வலிக்கும். உள்ள இருக்கிற சீடு, உள்ள இருக்கிறது அழுக்கு கொத்தி மேல வரும். இந்த மண்ணு தரட்டி போட்டாதான் நீ விதைக்கிற விதைகள் நல்ல நிலத்துல விழும். ஐயோ, என்னை பார்த்து இந்த நிலம் கேள்வி கேட்குது, இந்த நிலம் என்ன பார்த்து கத்துது, இந்த நிலம் என்ன பார்த்து கேலி பண்ணுது. இன்றைக்கு நீ மௌனமா இருப்பாய் என்ற ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து எழும்பும். கர்த்தர் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். கலப்பையில கைய வச்சுட்டியா? சண்டே கிளாஸ் ஊழியத்தை நான் சுமப்பேன், வாலிபர் ஊழியத்தை சுமப்பேன், ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை சுமப்பேன், இந்த சபைக்கு நான் உண்மையா இருப்பேன் என்று கலப்பைய நீ கையை எடுத்துட்டேன்னா, இன்னொரு காரியத்தை சொல்றேன். சபைக்குள்ள சுவிசேஷகர்கள் இருப்பாங்க, அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க, தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. 7வது நாள் நீ ஆண்டவருடைய சமூகத்துல தான் இருக்கணும். என்ன அங்க கூப்பிட்டாங்க? நோ. 7வது நாள் ஆண்டவர் உனக்கு என்ன சத்தியத்தை கொடுக்கிறாரோ அதை எடுத்துக்கோ. 6 நாள் போகாத. 7வது நாள் நீ யாரா இருந்தாலும் சரி, உன் ஆவிக்குரிய தாய் தகப்பன் இடத்துல நீ அடங்கி இருக்கணும். இதுதான் சத்தியம், இதுதான் வேதம். இல்ல என்ன அங்க கூப்பிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை நீ கூப்பிடாது, போவார். உன் சபையை திடப்படுத்து, உன் பிள்ளைகளை பலப்படுத்து. அவர்களுக்கு தாய் தகப்பன் இருக்கிறார்கள், அவர்கள் அநாதைகள் அல்ல. அதனால ஞாயிற்றுக்கிழமையில எந்த அழைப்புகள் வந்தாலும் சரி, நோ, என் சபையில் நான் இருக்க வேண்டும், எனக்கான மன்னாவை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த 6 நாட்களை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா சபையை போய் திடப்படுத்துங்க, தெருவா போய் ஆண்டவருக்கான ஆத்மா ஆதாயப்படுத்துங்க. அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இன்றைக்கு கண்காணிச்சிருக்கிற நீங்க எல்லாரும் ஒரு கேமரா. மூப்பரா இருக்கிறியா, நீ சபைக்கு ஒரு கேமரா. சபையில சுவிசேஷகனா இருக்கிறியா, நீ ஒரு கேமரா. சண்டே கிளாஸ் டீச்சர், நீ ஒரு கேமரா. நான் யூத் எடுக்கிறேன், நீ ஒரு கேமரா. இது ரேடம் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கணும். என் பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு ஏனென்றால் இவைகள் எதிர்காலம், நிகழ்காலமே. கர்த்தர் எதிர்காலத்தை உன்னிடத்திலே கணக்கு கேட்பா. நான் அப்படியே ரோட்ல வரேன், பஸ் ஸ்டாப்ல என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏதோ தேவையில்லாத காரியத்தை அடிப்படாருன்னு கேட்காத. கர்த்தர் உன்னிடத்தில் கண்காணிப்பை கொடுத்திருக்கிறார். என் சபையின் பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் ஆமென் என்று சொல்லுகிற நேரத்தில், அப்பா இந்த கண்காணிப்பை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன். வேதம் சொல்லுகிறது, கண்காணிப்பை விரும்புகிறவன் என்ன வேலையை விரும்புறானா? நல்ல வேலை. இல்ல இல்ல, அந்த பிள்ளையை நான் கண்டிச்சோன்னா அப்பா வந்து என்ன திட்டுவாரு. அந்த பிள்ளையை நீ பாதாளத்துக்கு அனுப்புகிறாயே, அந்த ரத்தப்படி ஓய்தல மேல சுமப்பேன். அங்கு தேவனுடைய சனமே, இன்றைக்கு கண்டித்துப்பா. என் மாமா உரலாம் மேல தூக்கி வச்சப்ப எனக்கு தெரியல, எனக்கு ஏன் இப்படி பாடாப்படுத்துறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனா 10th மார்க் லிஸ்ட் 12th மார்க் லிஸ்ட் பார்க்கும்போது, ஆண்டவரே இது எல்லாம் நான் உத்தரவுப்பட்டது இதுக்கு தான் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துகிறார் என்றால் ஜஸ்ட் லைக் தட் இங்க வரல. பாடுகள், பிரச்சனைகள், அடிகள், நிந்தனைகள், சோதனைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் இங்கே நிற்க வைத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய சனமே, ஐயோ என்னை காயப்படுத்துறாங்க, சின்ன வயசுல வாங்கு, ஐயோ என்னை கொட்டுறாங்க, சில நேரத்தில் தெரியாது. ரோட்ல நடந்து போங்க, மார்க்கெட் வாங்க வரும்போது அம்மாங்க நல்லா பேசிட்டு வருவாங்க. வீட்டில் ஒன்றும் ஜல்லிக்கரண்ட பழுத்துரும். 10th படிக்கிற வரைக்கும் தொடப்ப கட்ட பிஞ்சிடும். அன்பு தேவனுடைய சனமே, ஏன் ஆண்டவரை வளர்ந்துட்டேன ஏன் அடிக்கிறாங்க தெரியாது. அன்றைக்கு அடித்தார்கள், வாங்கணும். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நற்கந்தங்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய சனமே, அடுத்த வார்த்தை சொல்கிறது பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறது. வீட்டில் கணவனே, இது உனக்கான வார்த்தை. என்
என் குடும்பத்தை நான் நன்றாக நடத்த பிள்ளைகளை பார்க்கிறார்கள். நான் சண்டை பண்ணுகிற கணவனாய் இருப்பேன் என்றால் என் மனைவியோடு, அதே போல் மனைவியே நீ சண்டை பண்ணுகிறவளாய் இருப்பாய் என்றால் பிள்ளைகளின் இரவுகள் அது விடியாது. ஐயோ எப்பயா அப்பா வந்துருவாரு, எங்க அப்பா வந்து அம்மா ரெடியா இருக்கிறாங்க சண்டை போடுறதுக்கு, அப்பா ரெடியா வருவாங்க சண்டை போடுற ஒரு ரீசனோட. அன்பு தேவனுடைய சின்னமே, குடும்பத்தை நடத்தணும்னா என் பிள்ளைகளை பார்க்கிறார்களே, ஏனென்றால் உங்களை நடத்துகிறவர்கள் என்று வசனம் போதிக்கிறது. அப்போ குடும்பத்தை நான் நடத்துகிற நேரங்களிலும் நான் மிகவும் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் என் எதிர்காலம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவராக கீழ்ப்படிய பண்ணுகிறவனாயும் இருக்கணும். அப்ப நல்லொழுக்கங்களை பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறோம்னா நம்மிடத்திலே நற்குணங்களை காண்பிக்க வேண்டும் அல்லவா? அன்பு தேவனுடைய சனமே, பிள்ளைகள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய சனங்களே, நீங்கள் அவர்களுக்கு ரோல் மாடல். இந்த ரோல் மாடல் தப்பா இருக்கும்னா இன்றைக்கு அநேக குடும்பங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிற காரணங்கள் என்ன தெரியுமா? பெற்றோர்களுக்குள்ளாக ஒரு விரிசல் உண்டாகி இருக்கிறபடியினாலே பிள்ளைகளின் இருதயங்கள் சோர்ந்து போகிறது, பிள்ளைகளின் இருதயங்கள் கரைந்து போகிறது. அன்பு தேவனுடைய சனமே, என் பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஒப்புரவாகிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் குடும்பத்தை நடத்துகிறதான என் அருமை பெற்றோரே, உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதையாயிருங்க. அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, இது ஒரு தகப்பனுக்கான வார்த்தை. அடுத்தது ஒரு தாய்க்கான ஒரு வார்த்தை உண்டு. வாசிங்க, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 2:9. பார்வனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்காய் வளர்த்துடு. ஆண்டவர் உன்னை நம்பி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, சபையில பிரதிஷ்டை பண்ணிட்ட, வீட்டுக்கு கொண்டு போறோம், இதை ஆண்டவருக்காய் வளர்த்துடு. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு சம்பளம் கொடுக்கிற. அன்பு தேவனுடைய சனமே, உன் பிள்ளைகளை நீ நன்றாய் வளர்ப்பாய் என்றால் உன் கணவன் சம்பாதித்து வருகிறதான காரியங்களை உன் கரத்திலே கொடுத்து அழகு பார்க்க வைப்பார் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு தேவனுடைய சனமே, எதிர்காலத்தை உங்களுக்காக ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்று பேசிக் கொண்டிருக்கிற, அமைதியா உட்காராதீங்க. ஆடலும் பாடலும் இங்க இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் வந்தாலும் சரி, எச்சரிப்பின் வார்த்தைகள் வரும் பொழுதும் சரி. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா, உன் கரத்தை ஆண்டவர் பார்க்கிற உடன்படிக்கை அங்க பண்ற. நான் என் பிள்ளைகளை நல்லொழுக்கத்துல வளர்த்தேன்னா என் மனைவி இதை காட்டிலும் நன்றாக வளர்ப்பாடு. என் சம்பாத்தியத்தை நான் அவளிடத்துல கொடுக்கணும். ஆனா உன்னிடத்துல இருக்கிற கோபத்தினால என்ன பண்ற தெரியுமா? உன் ஆசீர்வாதத்தை ஒண்ணு நீ கம்மி பண்ணிட்டு வர. சண்டை போடுறதுக்கு நமக்குள்ளாக வீட்டுல நிறைய டைம் எடுக்கிறோம், வெளியில் வேலையை மறந்துடுறோம். அன்பு தேவனுடைய சனமே, நமக்குள்ளாய் ஒற்றுமைகளை கொண்டு வருவோம். பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்னால சொல்ல முடியும், என் தகப்பனை குறித்து நான் சொல்லுகிற ஒரு சாட்சி ஒன்று இருக்கும் என்றால், நான் எப்ப பார்த்தாலும் அவங்க பிரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன திட்டினது கிடையாது, இதுவரைக்கும் அவர் என்னை அடிச்சதே கிடையாது. ஆனா என் அம்மாவை குறித்து சொல்லணும்னா என்னை கொட்டுவாங்க, என்னை தொடப்பு கட்டையில் அடிப்பாங்க. அன்பு தேவனுடைய சனமே, என் பிள்ளைங்க உன்னை குறித்து என்ன சாட்சி கொடுப்பாங்க வளர்கிற நேரத்துல? இன்னைக்கு உட்காந்து யோசிச்சு பாரு. கர்த்தர் உன் மனக்கண்களை திறந்து கொண்டிருக்கிறார். என் மனைவியை நான் எப்படி வைத்திருக்கிறேன், என் கணவனை நான் எப்படி வைத்திருக்கிறேன். கர்த்தர் உன்னிடத்துல ஒரு தாளந்தை கொடுத்திருப்பார் என்றால் அதை நீ என்ன பண்ணணும்? 2ஆ மாற்றணும். சிலருக்கு ஆண்டவர் 3 கொடுத்தா 6, 5 கொடுத்தா 10. ஆனா என்கிட்ட ஆண்டவர் 5 கொடுத்திருக்கிறாரு. என் கோபங்களின் நிமித்தமாக, எங்களுக்குள்ளாக இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிமித்தமாக 2 பேரும் உட்கார்ந்து கேட்டு பாருங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. நடுவுல ஒரு சர்ப்பம் வந்திருக்கும். அந்த சர்ப்பத்தை மிதிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, குடும்பத்துக்குள் ஏதேனுக்குள்ளாக துரத்தப்பட மாட்டேன். என்னைக்கு உன் குடும்பத்திற்குள்ளாய் சர்வத்தை வரவிடுகிறாயோ, எதிர்காலம் உன் பிள்ளைகளின் வாழ்க்கை அழிந்து போகிறது. காயினுக்கும் ஆபேலுக்கும் எப்படி கொலை பண்ணணும்னு தெரியாது. அங்கே மூர்க்கம் எங்கே வந்தது? அந்த மூர்க்கத்தை கற்றுக் கொடுத்தது யார்? ஏதேனில் பிள்ளைகள் எதையோ பார்த்திருக்கிறார்கள். அவனுக்கு கோபம் வந்துச்சு, அவ்வளவுதான், முடிச்சுட்டான். அன்பு தேவனுடைய சனமே,
நம் பிரதிபலிப்பு தான் நம் எதிர்காலங்கள் என்பதை மறந்து போகாது. கர்த்தர் உன்னை நம்பி தொழில்களை கொடுத்திருப்பார், கர்த்தர் உன்னை நம்பி வேலைகளை கொடுத்திருப்பார், கர்த்தர் உன்னை நம்பி அநேக காரியங்களை கொடுத்திருப்பார். ஆண்டவர் ஒன்றை கொடுத்தால் ரெண்டாக மாத்து, மூன்றாக அல்லது ஆறாக மாத்து. உன் பிள்ளைகளை பார்க்கிறான், எங்க அப்பா எப்படி மல்டிப்ளை பண்ணாங்க, எங்க அம்மா இதை எப்படி மல்டிப்ளை பண்ணாங்க. நடத்துகிறவர்களை கீழே இருந்து வாட்ச் பண்றாங்க. இன்னைக்கு ஸ்டேஜ் நமக்காக, ஸ்டேஜில் நம்ம ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், கீழே உட்காந்து அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ அழகாக ட்ராமா பண்ணுறாங்க. அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த ட்ராமாவை உன் முதிர் வயது ஆகும்போது அவர்கள் உனக்கு நடித்து காட்டுவார்கள். அப்போ நினைப்பேன், ஐயோ நான் 5 வயசுல என் பிள்ளைங்களை விட்டுட்டேனே, எங்கள் அப்பா மேலே எனக்கு நிறைய கோபம் இருக்கு, எனக்கு கவனிக்கல, என்கிட்ட அன்பா பேசல. ஆனால் நான் வளர்ந்து வருகிற நேரத்தில் ஊழியத்திற்குள்ளாக குடிசை பகுதிகளுக்கு போகிற நேரத்தில் என் தகப்பனால் ஏழை விசாரிக்கவில்லை, ஆண்டவர் எனக்கு போதித்தார். இன்றைக்கு நான் அப்பா என்ன மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்பதற்கு அப்பா இல்லை, பெற்றோர் பிள்ளைகள். பெற்றோர் உங்களிடத்தில் இருக்கிற வரைக்கும், அவர்கள் இருக்கிற நாட்கள் வரைக்கும் அவர்களுக்கு அன்பு செய்கிறவர்களாக இருங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த பிள்ளையை யாருக்காக வளர்த்துடு, ஆண்டவருக்காய் வளர்த்துடு. ஆண்டவர் உனக்கு என்ன கொடுப்பாரு, சம்பளம் கொடுப்பார். இப்போ வாசிங்க 1 தீமோத்தேயு 1:12. கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:12. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் நீ ஸ்தோத்தரிக்கிறியா, ஆண்டவரை குறித்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறியா? ஏன் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தீங்க? கல்யாணம் பண்ணிட்டோம், தாலி கட்டியாச்சு, பிள்ளை வந்துருச்சு, ஊழியன்னு சொன்னோன்னா எல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம், பெரிய வேலை இல்லை. ஊழியம் என்பது படிக்கட்டு. அப்போ எனக்கு இந்த பொண்டாட்டி வேண்டாம், எனக்கு இந்த கணவன் வேண்டாம், விட்டுருவாரா? அன்பு தேவனுடைய கர்த்தர் கணக்கு கேட்பார். அதே போலதான் சபையிலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல ஒரு பணிவிடை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. கர்த்தர் உனக்கு கொடுத்த குடும்பத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நன்றி சொல்லிக்கொண்டே இரு. கர்த்தர் உன் வாயை நன்மையால் நிரப்பிக்கொண்டே இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, தீத்து 3ஆம் அதிகாரம், தீத்து 3ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. தீத்து 3:9. நன்றாக கவனிங்க. புத்திசாலிகள் புத்தியீனமான காரியத்தை செய்ய மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் என் சபையின் பிள்ளைகள், எனக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஆவிக்குரிய பிள்ளைகள் புத்திசாலிகள், புத்தி உள்ள கன்னிகைகள். அவர்கள் தீவட்டி எப்பயும் ரெடியாக தான் இருக்கும். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, நான் சண்டை போட மாட்டேன். இங்கே வேதம் சொல்லுகிறது, புத்தியீனமான தர்க்கங்களை, ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாதீங்க வீட்டில். புத்தி ஈனமான தர்க்கங்களையும் வம்சவரம். உங்க அப்பா யார் தெரியுமா, உன் கோத்திரம் எனக்கு என்ன தெரியுமா, வெறும் வீட்டுல நான் பொண்ணை எடுத்துட்டு வந்துட்டேன்பா. எடுக்கும்போது தெரியலையா இது வெறும் வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு? அப்ப வரும்போது இது நல்ல பொண்ணா இருந்ததா? இன்றைக்கு உனக்காய் தன் இளமையை உனக்காய் கொடுத்தாள். இன்றைக்கு வயது போனோட வெறும் பயம் பொண்ணை நான் கட்டிட்டு வந்துட்டேன்பா. வம்ச வரலாறு பேசாத. கர்த்தர் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். வேதம் சொல்லுகிறது, புத்தி ஈனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்கு தத்தங்கள். நியாய பிரமாணம் என்ன தெரியுமா? கண்ணுக்கு கண்டு பல்லுக்கு பல்லு. நீ பேசினா பலான்னு ஆரம்பிச்சிருக்கு. நியாய பிரமாணத்தை பேசாத. ஆண்டவர் சிலுவையில் ஆணி அறைந்து விட்டார். இது கிருபையின் காலம். நீ 1 Corinthians 13 வீட்டில் போய் வாசி. அன்பு எனக்கு இருக்கணும். எல்லாத்திலும் மேன்மை பாராட்டப்படுவது அன்பு. நியாய பிரமாணத்தை அடிக்கடி என் சபையின் விசுவாச குடும்பமே நியாய பிரமாணத்தை பேசாத. கண்ணுக்கு கண்ணு. என் புருஷன் பேசினா நான் பேசுவேன். அவர் கையை வாங்கினார்னா நான் கரண்டி எடுப்பேன். அப்படித்தானே இருக்குது இல்ல? இல்லை. அன்பு உனக்குள் இருக்கும் என்றால், அன்பு தேவனுடைய சனமே, எல்லாவற்றிலும் பிரதானமானது என்னது? அன்பு. அந்த அன்பு எனக்கு இருக்கும் என்றால் உன் குடும்பத்தை நன்றாய் நடத்தி கொண்டு போவாய். ஆண்டவர் அருமையாய் நடத்தி கொண்டு போவார். சபையிலும் கொடுக்கப்பட்ட ஊழியங்களிலே நீ உண்மையாய் கண்டிப்போடு இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். வேதம் சொல்லுகிறது, வாக்குவாதங்களை விட்டு விலகிடு. போதும். யாரோ உனக்கு எதையோ பிரைன் வாஷ் பண்ணுவாங்க, வேண்டாம். உன் கணவனை பற்றி உனக்கு தெரிந்திருக்கணும், உன் பிள்ளைகளை பற்றி உனக்கு தெரிந்திருக்கணும், உன் மனைவியை பற்றி உனக்கு தெரிந்திருக்கணும். கர்த்தர் உனக்கு கொடுத்த பிள்ளைகள் யார் என்பதை பற்றி நீ அறிந்திருக்க வேண்டும். வாக்குவாதங்களை விட்டு விலகு. அவைகள் அப்பிரோஜனமும்
வேணுமா இருக்கு. ஒரு சண்டை முடிஞ்சோட கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. வீட்டில் ஒரு சண்டை நடந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் தனியாக போய் ரூம்குள்ள அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க. யார் ஜெயிச்சாலும் கேட்டு பாருங்க. எந்த குடும்பத்தில் கணவன் தோற்கிறானோ அங்கே மனைவி ஜெயிக்கிறான். எங்கே மனைவி தோற்கிறாளோ அங்கே கணவன் ஜெயிக்கிறான். எங்கே இருவரும் விட்டு கொடுத்து அவர்கள் தோற்கிறார்களோ பிள்ளைகள் ஜெயிக்கிறார்கள். விசுவாசிக்கிறீங்களா? இது நமக்குள்ள இல்லைங்க. நான் தான் மேல இருப்பேன், உனக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். எங்கே நான் என்று சொல்லுகிறாயோ அங்கே நாம் என்கிற உன் பிள்ளைகளின் வாழ்க்கை பினிஷ். உன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள தோற்று விளையாடுங்க. அதுதான் உண்மையான வெற்றி. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது பாருங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு 2 மொத்தம் 3 வாட்டி ஆண்டவர் சொல்றார். 2 ஒரு தரம் புத்தி சொன்ன பிறகு அவனுக்கிட்ட என்ன பண்ணிடணும், வேலைக்கு ஏறணும். எப்பா நீ சர்ச்சுக்கு வரலன்னா ஆண்டவன் ஆசீர்வதிக்கணும். 2 வாட்டி சொல்லு, 3 வாட்டி சொல்லு, இனி ஆண்டவர் உன்னை போ. அவ்வளவு அன்பு தேவனுடைய சனமே. கர்த்தர் நியாய விசாரிப்பின் காலத்துல கிருபையின் காலம் தான். அவர் வக்கீலா இவ்வளவு நாள் இருந்தாரு. இப்ப நியாயாதிபதி அவர் உட்காரும் போது 2 வாட்டி சொல்லு, 3 வாட்டி சொல்லு கேட்கல. விட்டு வேலைக்கு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறான். அவன் பண்ணிட்டு தெரிஞ்சிருச்சு. அது போய் சேத்துலதான் உருளன்னு தெரிஞ்சிருச்சு. அதை ஏன் கழுவி நடுவீட்டில் வைக்கணும்னு ஆசைப்படுற? வெற்று அன்பு தேவனுடைய சொன்னமே. கர்த்தர் உடைத்து நொறுக்கி கொண்டு வருவான். கொண்டு வருகிற நேரத்தில் காயங்கள் இருக்கும். அன்னைக்கே நான் வந்திருந்தேன்னா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அன்பு தேவனுடைய சொன்னமே. குடும்பங்களும் அப்படிப்பட்டதுதான். நான் சேற்றில் பாவ சேற்றிலே உழைஞ்சு கொண்டிருக்கிறேனா? கர்த்தர் எனக்கு கொடுத்ததான புல்வெளியிலே என் பிள்ளைகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறேனா? பாவ சேற்றில் உழைஞ்சு கொண்டிருப்பாய் என்றால் உனக்கு பிறகாக உன் பிள்ளைகளும் அந்த பாவ சேற்றில் இருப்பார்கள். ஏதேனுக்குள் இருக்கிறதான 23ஆம் சங்கீதம் 1 வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் மேய்ப்பனாய் இருக்கிறார். உன் குடும்பத்துக்கு நீ மேய்ப்பனாய் இருக்கிறாயே. ஆண்டவர் உனக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார். உன் குடும்பத்துக்கு நீ மேய்ப்பனாய் இருக்கிறாய். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் மேய்ப்பனாய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ நான் தாழ்ச்சி அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் என் பிள்ளைகளை நல்ல நிலத்திலே வழி நடத்துவதற்கு அறிந்த மேய்ப்பனாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவனே நீதான் மேய்ப்பன், மறந்து போகாத. உன் பிள்ளைகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். அம்மா வீட்டில் இருப்பாங்க, ஆனா அப்பாவோட வண்டி வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிள்ளைங்க போய் உட்காரணும். ஏன்னா அப்பா அன்பானவர், ஆனால் அதிகாரம் மிகுந்தவர். விசுவாசிக்கிறீங்களா? இப்படி எந்த குடும்பங்கள் இருக்கும் என்றால் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த சபை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அடுத்தது வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதவனை கிண்டல் பண்றானா விட்டு. பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்காராத, கெட் அவுட் சொல்லி. அது யாரா இருந்தாலும் சரி. வேதம் சொல்லுகிறது, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே. அவன் என்ன பண்ணுவான்? பகைப்பான். நல்ல விஷயத்த சொல்லிப்பாரு. எப்பா குடிக்காதப்பா உடம்பு கெட்டு போயிடும். உடனே எனக்கு தெரியும். குடிக்கிறதுக்கு காசு கேடு கொடுப்பான், சாப்பாடுக்கு காசு கேடு கொடுக்க மாட்டான். வேதம் சொல்லுகிறது, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாத. உன்னை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? உன் வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைக்கு இன்னும் ஆதாரத்தை கொடுத்து கொண்டே. வேதத்தை நிறைய கொடு, நிறைய படிக்கணும்னு சொல்லி கொடுத்து கொண்டே. அவன் உயர்ந்து கொண்டே போவான். எனக்கு தெரியும், நான் படிச்சிருவேன், என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வேண்டாம், நீ சுத்திட்டு வா. உன் புத்தி ஒரு நாள் உனக்கு திரும்ப வரும். அன்னைக்கு வா. என்னை நம்பி கொடுத்த பிள்ளைகளை நான் உயரத்தில் வைத்து அழகு பார்த்து இருப்பேன். விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கான வார்த்தை வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. ஞானம் உள்ளவனை கடிந்து கொள். அவன் என்ன பண்ணுவான்? உன்னை நேசிப்பான். எங்க ஆண்டி, எங்க அங்கிள், எங்க பாஸ்டர், எனக்கு எப்படி அடிச்சனாலதான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன். அவன் சொல்லுவான், இன்னைக்கு இல்ல, எதிர்காலத்துல. இப்போ வாசிங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை என்ன பண்ண மாட்டான்? நீ அவனை நேசிக்காத, அவனும் உன்னை நேசிக்க மாட்டான். வேஸ்ட், யூஸ்லெஸ்.
யூஸ்லெஸ்ஸா இருக்கு. அதுக்காக உன் டைமை கொடு. யூஸ்லெஸ் கிட்ட டைமை வேஸ்ட் பண்ணாத. வேதம் சொல்லுகிறது, ஞானவான்களிடத்தில் என்ன பண்ண மாட்டான்? அவன் எதிர்த்து பேசுறானா அவன் பரியாசக்காரன். நீ சொல்ற வார்த்தை கேட்கலையா, ஆண்டவர் அவனை தள்ளி விட்டாருன்னு நினைச்சுக்கோ. புத்தி சொல்லு, கேட்கல கெடோ, மற்ற பிள்ளைய கெடுக்காத. இந்த பழப்புடைய பார்த்துருக்கீங்களா? அது ஒரே ஒரு ஆப்பிள் அழுகி போயிருக்கும். அதை 2 நாள் வச்சா என்ன பண்ணோம்? இந்த அழுகல் பக்கத்தில் இருக்க ஆப்பிள் என்ன பண்ணோம்? அழுக பண்ணோம். அப்போ இது யார் அழுகப்படுற? அழுகுன இதை என்ன பண்ணு? தக்காளிய என்ன பண்ணிடு? வெளியே போட்டுரு. மாடு மேய்தான். நீ அதோட போய் மாரடிச்சு உட்காந்துக்கிற. உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்த நல்ல தக்காளி இருக்கு, அதை எடுத்துக்கோ. அதற்காக உன் டைமை ஸ்பெண்ட் பண்ணு. வேதம் சொல்கிறது, வாசிங்க. அதே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்த்திலோ கடிந்து கொள்ளுகிறவர் தொடக்கத்துல இல்லைங்க. நன்றாக சொல்ற, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்காத பிள்ளைகளுக்கான வயசு இருக்குது, வருடங்கள் இருக்கு. நீ எப்படி நடந்துட்டு வந்த? உன் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனையை பார்த்த? எவ்வளவு அனுபவங்களை நீ பார்த்திருக்கிறாய? என் அன்பு மகனே மகளே, உன் அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற. வேதம் சொல்லுகிறது, முடிவில் அங்கீகாரம்னா என்னது? ரெகக்னிஷன். என்ன அவங்க மதிக்கலைங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கல, ஆண்டவருக்கு ஒன்று பிடிச்சிருக்கப்பா. விசுவாசிக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய செல்வமே, என் கணவனுக்கு என்ன பிடிக்கல, ஆண்டவருக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. என் மனைவிக்கு என்ன பிடிக்கல, ஆண்டவருக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. பொறுமையோடு காத்தரு, கர்த்தர் உன் பக்கமாய் சாய்ந்து உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார். சிங்கத்தின் வாயை அடைப்பார், உன் மனைவியின் வாயை அடைக்க மாட்டாரா? கழுதையை பேச வைப்பார்னா மனைவியை பேச வைக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. அன்பு தேவனுடைய சொன்னமே, கர்த்தர் ஞானம் உள்ளவர், மறந்து போகாத. வாசிங்க தீத்து 1ஆம் அதிகாரம், தீத்து 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவனாய். நன்றாக கவனி. உன்ட முதல்ல விசுவாசம் இருக்கணும். ஏன்னா நீ ஆரோக்கியமான காரியத்தை உன் குடும்பத்திற்கு கொடுக்க போகிறாய், உன் சபையின் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறாய். வேதம் சொல்லுகிறது, மனசுல ஆணி போல இன்னைக்கு போட்டு எழுது. ஆண்டவர் உன்னை நம்பி கொடுத்த பொறுப்பு. இதை இன்னைக்கு தட்டி கழிப்பனா உன் ஸ்தானத்தில் ஒரு எஸ்தர் வருவா. உன் ஸ்தானம் உனக்கு கொடுக்கப்படாது. ஆண்டவர் இன்றைக்கு உன்னிடத்தில் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். வாசிங்க. நீ அவர்களை கண்டிப்பா எப்படி கடிந்து கொள்ளணுமா? செல்லக்குட்டி இப்படி பண்ணாத, நோ, தப்புன்னு சொல்லு. பிடிக்க இருந்து வெளியே போன்னு சொல்லு. ஒரு பிள்ளை இருந்தா போதுங்க. அந்த ஒன்றை கொண்டு ஆண்டவர் ஆயிரங்களாய் மாற்றுவார். பதர் வேண்டாம், கோதுமை மணி போதும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்துல நீ முதல்ல ஆரோக்கியம் உள்ளவனாயிரு. ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு தான் அழைச்சாரா? ஆண்டவர் இந்த ஊழியத்தை தான் கொடுத்தாரா? குட்டி பிள்ளைகள் ஊழியமா, வாலிபர்கள் ஊழியமா? ஆரோக்கியம் உள்ளவனாய் மாறு. மாறினது மாத்திரமல்ல, வனாந்திரத்திலே ஆடுகள் மேய்த்த நேரத்தில் தாவீது மேய்ப்பனாய் இருந்தான். ஆனால் அரசனான பொழுதோ அவன் மேய்ப்பனுக்கான காரியங்களை விட்டு விட்டான். அதிகாரத்தின் நேரத்தில் அவனிடத்தில் அதிகாரம் இருந்தது. கர்த்தர் ஊழியக்காரனை அவனிடத்தில் ஒப்பு கொடுத்த நேரத்தில் அவனிடத்தில் கனிவு இருந்தது. அன்பு தேவனுடைய சனமே, உன்னிடத்தில் கனிவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் உன்னிடத்தில் கண்டிப்பும் இருக்க வேண்டும். அதுதான் குடும்பம். விசுவாசிக்கிறீங்களா? அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. அதே தீத்து 2ஆம் அதிகாரம், தீத்து 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளை எதை? ஆரோக்கியமானத நீ பேசும்போது வேதத்தை நிறைய படிப்பா. நான் எங்க படிக்கணும்? நான் படிக்க மாட்டேன், ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவாரு, நான் பொறுமையா படிக்கணும். போட்டி போட்டு வாசி, போட்டி போட்டு படி. அவனை காட்டினால் அதிகம் படிக்க வேண்டும் என்று படி. உலகத்தின் பாடங்களுக்கு போட்டி போடுகிறாயே, ஓட்டப்பந்தயத்திற்கு போட்டி போடுகிறாயே, என் தேவனுடைய வசனத்திற்கு உன்னால் போட்டி போட முடியாதா? ஆண்டவர்கள் கணக்கு கேட்பார். வேதம் சொல்லுகிறது, வாசிக்க பார்ப்போம். இவைகளை நீ பேசி போதித்து, என்னது? ஃபுல் அத்தாரிட்டி உங்க கையில இருக்கு. பாஸ்டர் வர வேண்டாம், சண்டே கிளாஸ் டீச்சர், யூத் டீச்சர் எழுந்திருங்க. சகல
பலிபிடத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு அங்கீகாரங்களை அத்தாரிட்டி கொடுக்கிறார். எதிர்த்து பேச யாரா இருந்தாலும் சரி, அவன் படித்தவனா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, என் சபையின் பிள்ளைகள் கோதுமை மணிகளாக இருக்க வேண்டும். நான் உங்களிடத்தில் கணக்கு கேட்பேன். ஏனென்றால் ஆண்டவருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் என்ன பண்ணு, கால வந்து ரெக்வஸ்ட் பண்ணாத, கடிந்து கொள். ஒருவன் உன்னை அசட்டை பண்ண நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் உன்னை என்ன பண்ணக்கூடாது, உன்னை அசட்டை பண்ணுகிறவன் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறான். கர்த்தருடைய பிரதிநிதியாக நீ உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாய். உன் ஸ்தானத்தை உறுதியாய் பிடித்துக் கொள். எதிர்காலங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது. இது உலகத்தை அசைக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. வானத்தில் ஒரு பெரிய சொந்தம் உண்டாகி கொண்டிருக்கிறது. இதோ உன்னை நம்பி கொடுத்த பொறுப்பு. பெற்றுக்கொள்ள சுவை நாமத்தில். உன்னை ஒருவனும் அசட்டை பண்ணா என்ன பண்ணாத, இடம் கொடுக்காத. இடம் கொடுத்தனா இன்னைக்கு ஒருத்தா அசட்டை பண்ணுவான். என் அன்பு குடும்பத்தை நடத்துகிற கணவனை, உன் மனைவியை ஒருவரும் அசட்டை பண்ண இடம் கொடுக்காத. குடும்பம் நடத்துகிறதான என் அன்பு மனைவிகளை, உன் கணவனை ஒருவரும் அசட்டை பண்ணுவதற்கு இடம் கொடுக்காத. குடும்பமாக இருக்கட்டும், வெளியில இருக்கட்டும், அதுக்கு ஒன்னும் தெரியாதுங்க சொல்லாத. இன்னைக்கு நீ சொன்ன நாளைக்கு உன் ஃப்ரெண்ட் அப்படிதான் சொல்லுவான், உன் ஃப்ரெண்ட் அப்படிதான் பேசுவான். அவரா என்னை நன்றாய் பராமரித்துக் கொண்டிருக்கிறார். என் மனைவி இல்லை என்றால் என்ன தைரியமாய் சொல்ல முடியும்? என் சபை என்னிடத்துல இல்லை, எத்தனை ஆத்துமாக்கள் என்னிடத்தில் இல்லை. கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த ஒரு முத்து. இதுதான் நீ உன் மனைவி கொடுக்கிற சாட்சியாய் இருக்க வேண்டும். உன் மனைவி உன்னை குறித்து சொல்லுகிற நேரத்தில் கர்த்தர் இவரை எனக்கு கொடுக்காமல் இருந்திருப்பார் என்றால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. அந்த அளவிற்கு மனைவியை நீ நேசி, மனைவியை உன் கணவனை நேசி, அசட்டை பண்ண இடம் கொடுக்காத. அடுத்தது வேதம் சொல்கிறது, வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. அப்போ சண்டே கிளாஸ்ல உனக்காக ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறான்னா உன்னை காட்டிலும் அவன் மேற்பட்டவன் அல்ல. அவன் காலங்கள் வர வேண்டும். எலியா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எலிசா அவனுக்கு பணிவிட செஞ்சான். அன்பு தேவனுடைய சனமே, சவுல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ராஜ்யபாரத்தை தாவீது எடுத்துக்கொள்ளவில்லை. கர்த்தரதை நீதியாய் எண்ணினான். இன்றைக்கு நீ சின்ன பிள்ளை, உன் டீச்சர்ஸ் உனக்கு போதிக்கிறாங்க, அவர்களை காட்டி நீ அறிவாளி இல்லை, அவங்களை காட்டி நீ வேதத்தை படிச்சிடல. அமைதியாக டைம் வரும். அடுத்த பகுதி சொல்லுகிறது, தேறினவன். தேறினவன் என்ன தெரியுமா? உன்னை குறிக்கிற கான்டாக்ட் சர்டிபிகேட். பாஸ் 7th இருந்து பாஸ் ஆகி 8th போறாங்க. இந்த கான்டாக்ட் சர்டிபிகேட்டை உன் சண்டே கிளாஸ் டீச்சரும் உன்னுடைய யூத் டீச்சரும் ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும். தேறிட்டான், இனி அவன் யூத்துக்கு வேண்டாம், அடுத்த ஊழியத்திற்கு அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. அந்த காலங்கள் வருகிற வரைக்கும் சாமுவேல கர்த்தருடைய சத்தத்தை கேளு. கர்த்தருடைய சத்தம் காதுல கேட்போம்னா வந்து உன் டீச்சர் கிட்ட ஏலியின் இடத்துல வந்து சொன்னா என்ன பண்ணணும்? அவர் சொல்லி கொடுப்பாரு. கர்த்தாவை சொல்லும் கேட்கிறேன், அவரு சொல்லி கொடுப்பாரு. பிள்ளைகளே, ஸ்கூல்ல அந்நிய போதனைகள் வரும்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்க நீ என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அவர்கள் சொல்லி கொடுப்பார்கள். அப்படி அமைதியா வச்சுட்டு பண்ணா ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும் போது திருப்பி நிக்க வச்சு டீச்சர் செவல்ல 4 கொடுப்பாங்க. அன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அன்பு தேவனுடைய சனமே, சபையும் அப்படிப்பட்டதுதான். அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டவனாய் இருக்க வேண்டும், கேள்வி கேட்கக்கூடாது. அடுத்தது வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிள்ளையின் நெஞ்சு என்ன ஒட்டி இருக்கும்? மதியினம் ஸ்டிக்கர் போல ஒட்டி இருக்கும். அவங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது ரத்தம் சூடேறும், ரத்தம் அப்படியே முறுக்கும். மீசை வளர்றதுல அரும்பு மீசை வளர்ந்த உடனே அப்பா இந்த மாதிரி எனக்கு மீசை வளர்ந்துருச்சு, அப்படியே ரத்தம் முறுக்கும். பெண் பிள்ளைகளை பார்த்தோம்னா இவ்வளவு நாள் இப்படி நடந்தவங்க அப்பா கேட்கணும், எனக்கு தெரியாதா சுடு தண்ணி எனக்கு வைக்க தெரியாதா, நான் தான் எப்படி டீ போடணுமா, இதெல்லாம் வரும். ஏன்னா நம்மளும் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது மதியினம் என்ன பண்ணியிருக்குமா?
ஒட்டி இருக்கும். ஒட்டினத தோசை கல்ல தோசை ஒட்டும் போது எதை வச்சு குத்துவோம் சொல்லுங்க? தோசை கரண்டி. அதே போல பெண்கள் கையில என்ன இருக்கும்? கரண்டி, தொடப்பம், அடுத்தது வேற என்ன? உண்மையை பேசணும். தொடப்பம், ஜல்லிக்கரண்டி, வேற ஹேங்கரு எல்லாமே இருக்கும். அப்பா கையில அப்பா மீசை முறுக்கி அப்படி பெல்ட் எடுத்து இப்படி நிற்பாரு மதுரை வீரம் மாதிரி. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனையில் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். அப்போ இந்த மதீனத்தை எடுத்து போடணும்னா சில தோசை என்ன பண்ணணும்? ஒட்டி போய் தீஞ்சி போயிருக்கும். இந்த தீஞ்சி போனதை எடுத்துட்டு புதுசா அங்க ஊத்தணும்னா சில நேரத்தில் பெல்ட் எடுக்கணும், சில நேரத்தில் கை பேசும். அடிக்கிற கை தான் என்ன பண்ணும்? அணைக்கும். ஆனா எப்பயுமே அணைச்சி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு மடியில தூக்கி வச்சுட்டு இருப்பேன்னா நாளைக்கு முடிவு பரிதாபம். அங்கே வேதம் சொல்கிறது வாசிங்க. அடுத்தது சங்கீதம் 141 அதிகாரம், சங்கீதம் 141 அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 141:5. நீதிமான் யார் தெரியுமா? உன்னை நடத்துறவர், உங்களை நடத்தி கொண்டு போகிறவர்கள். நீதிமான் என்னை தயவாய் என்ன பண்ணுவானா? அடி கொஞ்சவான்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். குட்டி உன் சண்டே கிளாஸ் மிஸ் உன் தலையில போட்டுனா சும்மா இருக்கியா? உடனே அப்பா கொட்டிட்டாங்க வந்து கேளுங்க. ஸ்கூல்ல போய் கேட்பியா டீச்சர் சார்? கேட்க மாட்டேன். சபையும் அப்படிப்பட்டதுதான். அவங்க அடிப்பாங்க, வாங்கிக்கோ. நீ என்ன பண்ண? ஏன்னா நான் சமத்து படிக்கும்போது ஞாபகம் இருக்கும். எம்படி கோட்டர்ஸ் பக்கத்தில் இன்னும் அந்த சர்ச் இருக்கு. ஒரே ஒரு நாள் சண்டே கிளாஸ் போக கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். செய்தி அப்பா காதுக்கு போயிடுச்சு. அன்பான தகப்பன், கடிந்து கொள்ளாத தகப்பன், எப்பொழுதும் அழகா சாந்த சொருவி அன்றைக்கு தான் இப்படி பெல்ட் எடுத்து இப்படி நின்னாரு. ஏன் வீட்டுக்குள்ள வரும்? அன்றைக்கு சண்டே கிளாஸுக்கு போனவன் தான். +1 வரைக்கும் அங்கதான் போனேன். போன வரைக்கும் ஃபர்ஸ்ட் இது நல்லா எடுத்தேன். ஏன்னா ஐயோ அப்பா அடிப்பார், ஏன்னா அடிக்காத அப்பாவை கோவப்படுத்திட்டேன். ஏனென்றால் எல்லாவற்றிலும் மன்னிக்கும் என் தகப்பன் கர்த்தருடைய காரியத்தில் என்னை கண்டிப்போடு நடத்தினார். இன்றைக்கு உனக்கு முன்பாய் ஊழியக்காரனாய் நின்று கொண்டிருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அங்கே வேதம் சொல்கிறது பாருங்க. நீதிமானின் தலையை தயவாய் குட்டி என்னை என்ன பண்ணட்டும்? அவன் திட்டுவான், வாங்கிக்கோ. அப்பா அம்மா திட்டுவாங்க, வாங்கிக்கோ. வேதம் சொல்லுது கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய். இதுதாங்க அபிஷேக தைலம். உன் சண்டே கிளாஸ் டீச்சரு உன்னை திட்டுறாங்களே, இப்படிதான் பார்க்கணும், நீ இதை செய்யக்கூடாது, அப்பா அம்மா உன்னை திட்டுறாங்க, இதுதான் உன் அபிஷேக தைலம். வேதம் சொல்லுகிறது அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீ தான் பிரேயர் பண்ண. ஏன்னா சின்ன பிள்ளைகளின் ஜெபத்தை ஆண்டவர் காது கொடுத்து கேட்கிற தேவன். சீக்கிரமா அவர் கொடுப்பார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3:20. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு என்ன காரியம்? டாடி ஐ நோ எவ்ரிதிங். எனக்கு வைஃபை தெரியும், எனக்கு யூடியூப் போட தெரியும். ஆனா அப்பா படிக்காதவர் தான்ப்பா. ஆனா அப்பா சொன்னா கீழ்படி. கீழ்படிக்கிறதா மேல படிக்க போக முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும், சபையில் இருக்கிற பிள்ளைகளே உங்களை நடத்துகிறதான உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படியுங்கள். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிஞ்சான். கழுத்துல கத்தி வரும்போது 15 வயசு. அப்பாவை தள்ளி விட்டுட்டு ஓடல. சண்டே கிளாஸ் டீச்சரை தள்ளி விட்டுட்டு ஓடல. நான் சண்டே கிளாஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லல, யூத்துக்கு உட்கார மாட்டேன்னு சொல்லல. அப்பா நீங்க தானப்பா, நீங்க ஒண்ணும் பண்ண. ஏன்னா அவனுக்கு தெரியும் என் தகப்பன் எனக்கு நன்மை செய்வார். அங்கே அவன் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டான். ஈசாக்கா இரு, தகப்பனுக்கு விரோதமாய் கரம் எடுக்கும் அப்சலோமாய் மாறாதே. அப்சலோமோட நிலைமை என்ன தெரியுமா? அழகானவன், நீண்ட முடி, கல்வாழி மரத்துல தொங்கினா நாய் அடிக்கிற மாதிரி, சொறி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு சாவடிச்சாங்க. இன்னைக்கு கடிந்து கொள்ளுதல் வருகிற நேரத்துல அதை ஏற்றுக்கொள். பெற்றோர் உனக்கு கொடுக்கிறதான கடிந்து கொள்ளுதலை கேட்டனா ராஜ்யபாரம், இல்லைன்னா அந்தரத்துல தொங்க விட்டு பின்னால் அடிப்பான் போலீஸ்கார். மறந்து போகாது, சாக்கிரதை. அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம், எண்ணாகமம் கொஞ்சம் சீக்கிரம், எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ?
எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயின் ஸ்தானத்தில் நிற்கிற வரைக்கும் மோசேயின் கனம் மோசேக்குரியது. தகப்பனாய் இருக்கிற வரைக்கும் தகப்பனின் கனம் தகப்பனுக்குரியது. மனைவி தாயாய் இருக்கிற வரைக்கும் தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனம் தாய்க்குரியது தான். அது மாறாது. நீ வளர்ந்துட்டன்றனால அம்மா வேற மாதிரி ஆகிட மாட்டாங்க, அப்பா வேறொருவர் ஆகிவிட மாட்டார். என்ன ஒண்ணு, கருப்பு முடியில பார்த்தவங்களுக்கு வெள்ளை முடியாயிருக்கும், இல்லைன்னா என்ன மாதிரி முடியே இல்லாம இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அப்பா தான், அம்மா தான். அதே போல சபை தான். ஊழியக்காரன் உன்னை நடத்துகிறவன் தான். மோசே இருக்கிறான், ஆரோன் இருக்கிறான், மிரியாம் இருக்கிறார்கள். 3 பேரும் ஒரே இதுதான். ஆனால் ஊழியக்கார ஸ்தானத்தில், நடத்துகிற ஸ்தானத்தில் மோசே இருக்கிறான். ஆரோனும் மிரியாமும் சொல்லுகிறான், ஆண்டவர் மோசேட்ட தான் பேசினாரா, என்கிட்ட பேச மாட்டாரா? ஆண்டவர் அதை கேட்டார். வசனம் சொல்லுகிறது, 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. சடுதியிலே கர்த்தர் யாரெல்லாம் கூப்பிட்டாரு? மோசே, ஆரோன், மிரியாமை நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார். ஆண்டவர் கூப்பிட்டது எத்தனை பேரு? 3 பேரு. 5ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுவாய் என்றால் ஆண்டவர் மேகத்திலிருந்து ஊழியக்காரனுக்காய், நடத்துகிறவனுக்காய் இறங்கி வருவார். பிள்ளைகளே, ஜாக்கிரதை. விசுவாசிக்கிறீங்களா? பேசுனது 2 பேர், கூப்பிட்டது 3 பேரு. ஆண்டவர் மேகத்தூணில் இறங்கி வருகிறார். வேதம் சொல்லுகிறது, கூடார வாசலில் நின்று, சபையோட வாசல்ல நின்று, உன் வீட்டு வாசல்ல நின்று ஆண்டவர், பிள்ளைகளே, உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை கூப்பிடுவார். உன் தகப்பனுக்கு தாய்க்கு விரோதமா என்ன பண்ணுன? சபையில என்ன பண்ணிட்டு வந்த? ஆண்டவர் கேட்பாரு. கூப்பிட்டது 3 பேர். ஆண்டவர் வாசலுக்கு வருகிறார். வாசலுக்கு வந்தவர் யாரை கூப்பிடுறாரு தெரியுமா? ஆரோனையும் மிரியாமையும். யாம் மோசையை கூப்பிடல. ஏனென்றால் அவன் கர்த்தரின் சேனையை நடத்துகிறவன். விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் அவனை கேட்க மாட்டாரு, உன் டீச்சர்ஸை கேட்க மாட்டாரு, ஒன்னை தான் கேட்பாரு. பப்ளிக் ரிசல்ட் வருதுன்னா நீ ஃபெயில் ஆயிட்டா உங்க அப்பா டீச்சரை கேட்பாரா, ஒன்னு கேட்பாரா? சொல்லுங்க. ஃபெயில் ஆயிட்டா யாரு கேட்பாங்க? சொல்லுப்பா, யாரு கேட்பாங்க? பின்னால படுத்த காசுன கம்பியோட அப்பா குறைத்திட்டு வருவார். ஆனா என் பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான், துரத்திட்டு வந்த அப்பா அப்படியே பிள்ளைய தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு கொண்டாடுவார். விசுவாசிக்கிறீங்களா? கொண்டாட வேணுமா, இல்ல கொள்ளிக்கட்டையோட அப்பா துரத்திட்டு வரணுமா? யோசித்துக்கொள். உன்னை நடத்துகிறவர்களுக்கு விரோதமாய் காரியங்களை பேசாதே, கர்த்தர் கணக்கு கேட்பார். வேதம் சொல்கிறது பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய மோசேயோ உனக்கான பத்தி தெரியாது, உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது. உனக்காய் அவர் எத்தனை காரியங்களை இழந்தார். உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது, அவங்க உனக்காக எத்தனை காரியத்தை இழந்திருக்கிறாங்க. உனக்கு சண்டை கிளாஸ் எடுக்கிறாங்க, உன்னை நடத்துறவங்க, அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. உனக்கு வசனத்தை எடுத்து அவங்க நைட்டு முடிச்சிருக்கிறாங்க. என் பிள்ளைங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க போற, சின்ன கதையா இருக்கட்டும், நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனா நீ தாசீனப்படுத்துறியப்பா, கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆண்டவர் உண்மை குறித்து சாட்சி கொடுங்க. நடத்துகிறவனே, சபையை நடத்துகிறவனே, குடும்பத்தை நடத்துகிறவனே, பிள்ளையை நடத்துகிறவனே, கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி என்ன தெரியுமா? தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டுல அவன் யாரு? உண்மை உள்ளவன். ஆனா இவங்க குற்றம் சொல்றாங்க, அவன் எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டான், தப்புதான். ஆனா தேவனுடைய பார்வையில கர்த்தருடைய வீட்டில் அவன் எப்படி இருக்கிறான் என்றுதான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நீ அவனோட பர்சனல் வேண்டாம், அவன் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கிறவன். ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிப்பவனை நீ கணக்கு கேட்காதே, அவனை பரீட்சை பார்க்காதே. அப்பா கோபக்காரன் தான், அப்பாவை குறித்து நீ கேட்காத. அம்மாவுக்கு கோபம் வரும், கேட்காத. அப்பா அம்மா சண்டை போடுவாங்க, அம்மா அழுவாங்க, நீ போய் ஆறுதல் சொல்லாத, அது அப்பா சொல்லுவாரு. அம்மா காம்ப்ரமைஸ் ஆவாங்க, நீ ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்றது மாத்திரம் தான் உங்க. அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 8ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அப்பா அம்மாக்கு எதிராக பேசுறியா? பெருசு, அவனுக்கு வயசாயிடுச்சு. இவ்வளவு நாள் உன்னை தோளில் தூக்கி சுமந்தா அவர் அவனாகிவிட்டார், அம்மா அவளாகிவிட்டார். ஜாக்கிரதை.
உன்னை நடத்துறாங்களே, மரியாதை குறைவாய் பேசாதே. ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதல்ல. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபம் யார் மேல? மோசேக்கு விரோதமாய் பேசினவர்கள் மேல். தகப்பனுக்கும் தாய்க்கும் விரோதமாய் பேசுவாய் என்றார். தகப்பனை பார்த்து ஏன் பெற்றாய் என்று கேட்காது, தாயை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்று கேட்காது. நதியின் காகங்கள் உன் கண்ணை பொத்தி தின்னும். ஏசாயால வசனம் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவ்வளவுதான், கோபம் இறங்கிடுச்சு. அங்க நின்னா உடனே மோசே உடனே பிரேயர் பண்ணுவான். அப்பா, ஐயோ ஆண்டவர், என் பிள்ளை தாங்க மாட்டான் ஆண்டவர். ஆண்டவர் போயிட்டு, ஆண்டவர் போவதற்கு முன்பாக உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புவே. வேதம் சொல்லுகிறது, 10ஆம் வசனம் வாசிங்க. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டாள். அன்னைக்கு குஷ்டம். உன் வாழ்க்கையில கஷ்டம் வந்துடும், மறந்துடாத. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை தள்ளாத. கர்த்தருடைய வார்த்தைகள் உனக்கு சபையிலே கற்றுக் கொடுக்கிறதான உன் ஆசிரியர்கள் உன் செவியை சாய்த்துக் கொண்டிரு. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. சங்கீதம் 31ஆம் அதிகாரம், சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 31:18. நீதிமானுக்கு விரோதமாய், உன்னை நடத்துகிறவனுக்கு விரோதமாய் பெருமையோடும் நிகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற. நீ கடினமா பேசணும்னா ஆண்டவர் உதட்ட என்ன உதடுன்னு சொல்லுவாரு தெரியுமா? பொய் உதடு. கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. நீங்கள் பரலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பூலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். சிங்கத்தின் வாய்களை ஆண்டவர் கட்டுவார் என்றார். உன் பெற்றோர் உனக்காய் வேண்டுதல் செய்வார்கள் என்றார். கர்த்தர் உன் வாயை கட்டி போடுவார் என்பதை மறந்து போகாத. கர்த்தர் உனக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி, அவங்க எனக்கு சாட்சி கொடுக்கணுங்க. அவங்க என்ன பத்தி பேசணும்? ஆண்டவர் உன்னை குறிச்சு என்ன சாட்சி கொடுக்கிறான்? நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இவ்வளவு நேரம் ஆண்டவர் உனக்கு இதை சொன்னாரு. 45ஆம் வசனத்தை வாசி. இதுதான் முக்கியம். லைஃப் மரண பரியந்தம் மறந்துடாத. பெரிய சத்தியம், தீர்க்க தரிசனமான சத்தியம். 45ஆம் வசனத்தை வாசி. பிதாவினிடத்தில் நான் உங்களிடத்தில் குற்றம் சாட்டுவேன் என்று நினையால். ஆண்டவர் குறித்து குற்றம் சாட்ட மாட்டார். ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். கான்டாக்ட் சர்டிபிகேட் நான் கொடுக்க மாட்டேன். அடுத்தது சொல்றாரு, வாசிங்க. நீங்கள் நம்புகிற மோசேயே. அப்ப நியாய தீர்ப்புக்கு போகும்போது உங்களை குறிச்சு யார் சொல்லுவா தெரியுமா? உன் சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க, இது நல்ல பிள்ளைங்க, சாம் ரொம்ப நல்ல பையன், ஜோஷுவா ரொம்ப நல்ல பொண்ணு, சாரி நல்ல பையன். சாட்சிகள் இப்படி இருக்கணும். ஏன்னா நியாய தீர்ப்புல இந்த நீதி தான் உனக்காக வந்து சாட்சி சொல்லும். ஆண்டவர் உன்னை குற்றம் சாட்ட மாட்டார். உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை குறித்து குற்றம் சாட்டுவார்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் செய்கிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ண? அடங்கினால் மேல்படிக்கு ஆண்டவர் கொண்டு சொல்லுவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வாதமாயிருப்பார். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.